ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஷியல் டீம் பத்து சேனல். 2 இட்லியோ 2 தோசையோ விதவிதமாக தொட்டுக்க இருந்தால் யாருக்கு தாங்க இறங்காது? தொட்டுக்கே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், 10 இட்லி வச்சாலும் இல்லை 10 தோசை வச்சாலும் இறங்காது. தேங்காய் சட்னி கொஞ்சமாக உடச்சக்கல்ல போட்டு நிறைய தேங்காயும் சுல்லுன்னு 2 காஞ்ச மிளகா பச்சை மிளகா வச்சு அரைச்ச சட்னி. வடகரி பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா? வடையை தட்டி உடச்சி போட்டு நல்லா மசாலா போட்டு செஞ்ச வடகரி. இது கார சட்னி, காலையில் அரைச்சிது. இது தேங்காய் துவையலுங்க, சூப்பரான தேங்காய் துவையல். கொஞ்சமாக புளி வச்சுருக்கேன், அதனால தான் அது காலையிலேருந்து இது வரைக்கும் கெடாமல் இருக்குது. இட்லிங்க, நான் தோசை சுடலை, இட்லி தான். சாதாரணமாக இந்த இட்லியை கொண்டு வந்து வச்சா நம்ம வீட்டில் இறங்காது. வடகரி, ரெட் சட்னி, ஒயிட் சட்னி, தேங்காய் துவையல், 4 விதம். இதில் மிளகா அப்படி வர ஒருத்தன் கேட்டான், எங்கள் ஷியாம், மம்மி நீ இட்லி மிளகா அப்படி அரைச்சில்ல, அதையும் கொஞ்சம் இடன்னா. ஏண்டா 4 வகை தொட்டுக்க வச்சுருக்கேன். 2 இட்லி இல்லை 3 இட்லி தின்ன போகிற, அதுக்கு மிளகா அப்படி வேறையா? அதெல்லாம் முடியாது, இதையே போட்டு சாப்பிடுன்னேன். ஒவ்வொன்றா போட்டு சாப்பிட்டுமான்னா, ஒவ்வொன்றா வேண்டாம், எல்லாத்தையும் கலந்து அடின்னு. முதல்ல 2 இட்லி வெய்யி மம்மின்னா. ஸோ தட்டில் என்ன பண்ணேன், அவனுக்கு பிடிக்குமேன்ட்டு 2 இட்லி வச்சுட்டு ஃபஸ்ட்டு என்ன தொட்டுக்க போடலாம் அப்படின்னு அவனை கேட்டேன். நீங்கள் சொல்லுங்கள், ஃபஸ்ட்டு என்ன தொட்டுக்க போட்டிருப்பேன்னு சொல்லிவிட்டு முதல்ல 2 இட்லி எடுத்து வச்சுட்டுனா, வடகரின்னு தானே சொல்கிறீங்க? இல்லைங்க, அந்த பையன் வடகரி வேண்டாம் முதல்ல அப்படின்ட்டான். சரி, ஓகே, நம்ம எப்பயுமே வழக்கமாக இட்லினாலே சட்னி தானே, ஒயிட் சட்னி. அந்த பக்கம் ஒயிட் சட்னி ஊற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். 2 இட்லிக்கு அந்த சைடில் ஒயிட் சட்னி, இந்த சைடில் ஒரு 2 ஸ்பூன் கார சட்னி. அது காலையில் அரைச்சது தான், ஆனால் சரி காரம் வச்சாச்சு. கொஞ்சோண்டு தேங்காய் துவையில் நடுவில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பின்னாடி அந்த இட்லி மேலே அப்படியே வடகரியை கோபுரம் மாதிரி ஊற்றுனேங்க. 2 கரண்டி வடகரியை அப்படியே கோபுரம் மாதிரி ஊற்றின உடனே இவன், மம்மி எனக்கு வாயில் இப்பயே தண்ணி வருது மம்மி, சீக்கிரம் வீடியோவை முடி மம்மி, நான் சாப்பிட்ணுன்னா. ஓகே, நம்ம டேஸ்ட் பண்ணிவிடுவோன்ட்டு சூடான அந்த இட்லியை கொஞ்சோண்டு புட்டு, கொஞ்சமாக ரெட் சட்னி, கொஞ்சமாக தேங்காய் சட்னி, கொஞ்சோண்டு வடகரி, கொஞ்சமாக தேங்காய் துவையல், எல்லாத்துலேயும் துளி துளி எடுத்துட்டு அப்படியே வாயில் போட்டுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். வேறு லெவல் டேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். பாய்.